hi friends, this is Manoj and welcome back. So இன்னைக்கு வீடியோலயும் Realme 12 Pro இந்த ஃபேண்டாஸ்டிக்கான செல்போன் ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பிரைஸ் இன் இந்தியா வந்து அப்ராக்சிமேட்டா 25-26,000 rupees வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க, both online as well as offline. So நீங்க கார்டெல்லாம் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 22-23 வரைக்கும் இந்த செல்போனை தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த செல்போன் ஒர்த்தா அப்படிங்கிறது அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ என்னோட ரிவ்யூ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் பாயிண்ட் ஒட்டியா தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணி கட்டுறேன், பாக்குறீங்களா? ஸோ திஸ் இஸ் தி பாக்ஸ், ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா so you have the seal stickers, இதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணும்போது. You have the SIM ejector pin, so safety guide and quick guide. So வழக்கம் போல அதே transparent soft case கொடுத்திருக்காங்க. You have the cell phone, 67 watt fast charging adapter in the box. இதோட அவுட்புட் பாருங்க, type A கொடுத்திருக்காங்க and type A to type C charging cable கொடுத்திருக்காங்க. Coming to the hardware, இந்த செல் போன்ல Snapdragon 6 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. This is a 4 nanometer chip and இதோட maximum clocking frequency வந்து 2.2 GHz. 8GB LPDDR4X RAM கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 128GB R256GB UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. நான் வச்சிருக்கிறது 256GB ROM வேரியன்ட் and 8GB வரைக்கும் RAM எக்ஸ்பான்ஷன் கொடுக்கறாங்க. சோ டோட்டலா உங்களுக்கு 16GB ஆஃப் விர்ச்சுவல் RAM வந்து கிடைக்கும். டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் 6.7 inches LTPO 10-bit AMOLED பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. Screen to body ratio is 90% and pixel density is 394 ppi. Peak brightness வந்து 950 nits கொடுத்திருக்காங்க and typical brightness பாத்தீங்கன்னா 850 nits. And refreshing rate பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம், which is 60 Hz, அப்படினா ஹை வச்சுக்கலாம், which is 120 Hz, அப்படினா ஆட்டோ செலக்ட் வச்சுக்கலாம். சோ அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி refreshing rate வந்து செல் போனை சூஸ் பண்ணிக்கும். And weight of the phone is 190 grams and thickness of the phone is 8.75 mm. மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் பேக் சைடுல வந்து வீகன் லெதர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் ஃபுல்லா பிளாஸ்டிக்கால மேக் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிஸ்ப்ளே ப்ரொடெக்ஷன் பத்தி Realme எதுவுமே பேசல. And this cell phone is IP65 dust and waterproof certified and 5000 mAh massive battery கொடுத்திருக்காங்க. இது கூட கப்பல் பண்ணி 67 watt fast charging adapter வந்து பாக்ஸ்லயே வச்சிருக்காங்க. நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் required number of 5G bands கொடுத்திருக்காங்க and connectivity பொறுத்த வரைக்கும் Wi-Fi வந்து Wi-Fi 6E கொடுத்திருக்காங்க. Bluetooth low energy version 5.2 வந்து கொடுத்திருக்காங்க. And there is no NFC, no IR blaster and no FM radio. And audio பொறுத்த வரைக்கும் Dolby Atmos வந்து கொடுத்திருக்காங்க. Ports and controls இந்த போனோட லெஃப்ட் சைடு வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுருக்காங்க. சோ அதுக்காக இப்படி எல்லாம் வச்சு படம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படினா இது ஓவல் ஷேப்ல இருக்கறனால போன் வந்து நிக்காது, கீழ விழுந்துடும். And right side of the phone you have the power on off button. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. And bottomல you have the SIM tray, அப்புறம் ஓபன் பண்ணி காட்டுறேன். Then you have the mic, then you have the USB type C charging port. இது சார்ஜிங் போர்ட் மட்டும் கிடையாது, இதுல தான் நீங்க ஆடியோ அவுட்புட் எடுக்கணும். ஏன்னா இந்த செல்போன்ல வந்து 3.5 mm ஆடியோ போர்ட்டே கிடையாது. Then you have the speaker module. This is a stereo speaker system. இதுக்கு ஜோடியான ஸ்பீக்கர் வந்து ஏர் பீஸ் தான் வந்து டியூப் பண்ணி இன்னொரு ஸ்பீக்கரை வந்து ஆக்ட் பண்ண வச்சிருக்காங்க. And மேல இருக்குது பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் கட் அவுட் தான், இது வந்து ஆக்சுவல் ஸ்பீக்கர் கிடையாது. அதுக்கு அப்புறம் you have the noise cancellation microphone at the top. Android 14 OS கொடுத்திருக்காங்க, which is the recent OS. அதுக்கு top of it custom UI Realme UI 5.0 வந்து கொடுத்திருக்காங்க. செக்யூரிட்டிக்காக ஃபேஸ் ரெகக்னிஷன் as well as fingerprint unlock வந்து கொடுத்திருக்காங்க. Coming to the cameras, இந்த இருக்கு பாத்தீங்களா? So this is a 50 megapixel primary camera with aperture of f1.8. இதோட focal length வந்து 26 mm and இதோட sensor size 1/2.0 inches, அதாவது ஒரு half inch sensor அப்படினு சொல்லலாம். And இந்த கேமரா face detection autofocus support பண்ணும் and full time optically image stabilized camera. இங்க கீழ ஒரு கேமரா இருக்கு பாத்தீங்களா? So this is a 32 megapixel camera with aperture of f2.0. This is a telephoto camera and இதோட focal length வந்து 47 mm and இதோட sensor size வந்து 1/2.75 inches, ஒரு மாடரேட்டான சென்சார்னு சொல்லலாம். And இந்த கேமராவும் face detection autofocus support பண்ணும், full time optically image stabilized. And முக்கியமான விஷயம், இந்த கேமரா வச்சு 2x வரைக்கும் நீங்க ஆப்டிகலா ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுக்கலாம், வீடியோஸும் எடுக்கலாம். லாஸ்டா இங்க ஒரு கேமரா இருக்கு பாத்தீங்களா? So this is a 8 megapixel ultra wide angle camera with aperture of f2.2 and இதோட சென்சார் சைஸ் வந்து 1/4.0, ரொம்ப ஒரு குட்டி சைஸ் சென்சார்னு சொல்லலாம். And இதோட focal length வந்து 16 mm, சரியான ஒரு wide angle lens வந்து கொடுத்திருக்காங்க. And frontல செல்ஃபிக்காக aperture f2.4 ல ஒரு கேமரா கொடுத்திருக்காங்க. இதோட focal length வந்து 24 mm, which is slightly tight. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 இல்ல 3 விஷயம் வந்து சூப்பரா கொடுத்திருப்பாங்க, ஒரு 4-5 விஷயம் வந்து சுமாரா கொடுத்திருப்பாங்க, நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்தே இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இந்த செல்போன்ல டிஸ்ப்ளேவும் ஆடியோ குவாலிட்டியும் வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க. கேமரா வந்து மாடரேட்டா கொடுத்திருக்காங்க. ஒரு சில மோட்ஸ்லாம் சூப்பரா இருக்கு, ஒரு சில மோட்ஸ்லாம் ஆவரேஜா இருக்குது. அதே மாதிரி NFC, IR blaster, FM radio, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தூக்கியே விட்டுட்டாங்க. மேக்ரோ கேமரா கூட கிடையாது, அதையும் வந்து தூக்கி விட்டுட்டாங்க. இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இஸ் தி டிஸ்ப்ளே குவாலிட்டியை நீங்களே பாருங்க. This is a 10-bit display. அந்த டார்க் ஷேட்ஸ் பாருங்க, கிரே ஷேட்ஸ், இந்த பச்சை கலர் எல்லாமே எவ்வளவு பாப் அவுட்டா தெரியுதுன்னு பாத்தீங்களா? முக்கியமான விஷயம் என்னன்னா this is a slide curved panel. பாருங்க, அந்த ஐகான்லாம் போறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா வந்து கொடுத்திருக்காங்க. And இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதோட டச் ரெஸ்பான்ஸ் சூப்பரா கொடுத்திருக்காங்க. 240 Hz வந்து கொடுத்திருக்காங்க சாம்பிளிங் ரேட். பட் வாட்டவர் இதை யூஸ் பண்றதுக்கு பட்டர் ஸ்மூத்தா இருக்கு. ஒரு ஃபிளாக்ஷிப் போனை யூஸ் பண்ணிட்டு இதை யூஸ் பண்ணீங்கன்னா பெருசா ஒன்றும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாதுங்க. ஓகே, இப்போ இந்த செல்போன் வந்து அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணுதான்னு செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, நான் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து ஹை வச்சிருக்கேன், which is 120. இப்போ ஒரு ஸ்டில் பிக்சர் வந்து சூஸ் பண்றேன். இங்க பாருங்க 60 போது தெரியுது உங்களுக்கு. 1 Hz, 5 Hz, 10 Hz அந்த மாதிரிலாம் வந்து மாறல.
ஸோ அடாப்டிவ் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணல, which is slightly disappointing. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செல்போனோட ஸ்கிரீன் வந்து HDR10 அண்ட் HDR10+ சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு எந்த ஒரு டீடைல்ஸுமே வந்து Realme சொல்லவே இல்லை. பட் சப்போர்ட் பண்ணாம இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு 10-bit பேனல், பல்ஸ் வித் மாடுலேஷன் வர யூஸ் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா வந்து HDR10 வந்து சப்போர்ட் இல்லாம இருக்கவே இருக்காது. மேபி மென்ஷன் பண்ண மறந்துருக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இதோட விசிபிலிட்டியை வந்து நான் வெளியில போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கிளியராக வந்து தெரியல. பர்டிகுலராக நீங்க மல்டிமீடியாலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம், இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கே பார்த்தீங்கன்னா 2160 ஹெர்ட்ஸ் பல்ஸ் வித் மாடுலேஷன் டிம்மிங் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க ஆல்மோஸ்ட் 1 ஹெர்ட்ஸ் வரைக்கும் டிஸ்பிளே பிரைட்னஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம் யூசிங் பல்ஸ் வித் மாடுலேஷன். இதனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஃபிளிக்கர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதே மாதிரி நீங்க நைட் டைம்ல வந்து படம் பார்க்குறீங்க அப்படின்னா ஐஸ் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் ஆகாது. ரியலி குட். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 1 hour ஆச்சு. 1 hour 5 minutes மாதிரி ஆச்சு. ட்ரைனிங் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டிசப்பாயிண்டிங்கா கொஞ்சம் ஃபாஸ்டா தாங்க இருக்குது. நீங்க கேம் விளையாடாலும் சரி, வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணாலும் சரி, நான் நார்மலா ப்ரௌஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பவே பாருங்க அப்படியே சர்ன்னு வந்து குறையுது. ஸோ நீங்க ஒரு கேஷுவல் யூசரா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து சார்ஜ் போட்டே ஆகணுங்க. ஸோ பேட்டரி மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் போர் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டால்பி அட்மோஸ் ஆடியோ வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பீக்கர்லேயே ஒர்க் ஆகும். நிறைய பேர் இந்த டிசேபிள் ஐக்கானை பார்த்துட்டு ஸ்பீக்கர்ல ஒர்க் ஆகாது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் டிஃபால்ட்டா ஸ்பீக்கர்ல இது ஆன் ஆகி தான் இருக்குது. இது ஆஃப் பண்ணணும்னா யூ ஹாவ் டு கனெக்ட் தி ஹெட்ஃபோன்ஸ். அதுபோல் சவுண்ட் ப்ரொஃபைல்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. உங்க வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆடியோ குவாலிட்டி கிறிஸ்ப் அண்ட் கிளியரா வேற லெவல் இருந்துச்சு. ஈவன் ப்ளூடூத் ஆடியோ கோடக்கே நீங்க போய் பாருங்களேன். LDAC, LHDC, AAC, SBC, Qualcomm, APTX, HD எக்கச்சக்கமா சப்போர்ட் பண்ணுது பாத்தீங்களா. சோ நீங்க வயர்லெஸ்ஸாவும் லாஸ்லெஸ்ஸா ஹை ரெசல்யூஷன் ஆடியோ வந்து கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் கமிங் டு தி டிசைன், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய வீகன் லெதர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பரான ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க தொட்டு பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ்லாம் வந்து அட்ராக்டே பண்ணாதுங்க. அப்படியே அட்ராக்ட் பண்ணாலும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த லக்ஸுரி வாட்ச் ஆக்சென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதை சுத்தி கேமரா சுத்தி கொடுத்துருக்காங்க, நடுவில் கொடுத்துருக்காங்க, சைடில் ஃப்ரேம்லாம் கொடுத்துருக்காங்க, விச் லுக்ஸ் கைண்ட் ஆஃப் வியர்ட். இந்த பழைய ட்ராயி, கிளாடியேட்டர் இந்த மாதிரி சண்டை படங்கள்லாம் வந்து பார்த்துருக்கீங்களா? போர் காட்சிகள் அதிகமாக இருக்க படம்லாம் பார்த்துருக்கீங்களா? அதில் சண்டைக்கு போகும்போது தலையில வந்து ஒரு கோல்டன் கலர் கிரீடம் வச்சிருப்பாரு ராஜா. அதே மாதிரி ஷோல்டர்ல வச்சிருப்பாங்க, இடுப்புலாம் வந்து கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா? நான் போட்டோ போடுறேன் பாருங்க. அந்த மாதிரி தான் இது இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த வீகன் லெதர் வந்து சூப்பரா இருக்குது. இந்த நேவி ப்ளூ கலரும் பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்குது. பட் இந்த நடுவில் இந்த கோடு தான் எனக்கு ரொம்ப வியர்டா இருக்க மாதிரி தோணுதுங்க. ஸோ ஃபார்மல் அட்டையருக்குலாம் இந்த ஆக்சென்ட் வந்து சூட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் பிடிக்கவும் இல்லைங்க. அண்ட் அகைன் திஸ் இஸ் சப்ஜெக்டிவ். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கலாம். அண்ட் கமிங் டு தி ஹேண்ட்லிங் அண்ட் யூசேஜ் ஆஃப் திஸ் ஃபோன், இந்த ஃபோன் ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய செல்ஃபோன், கொஞ்சம் பறந்து விரிஞ்சிருக்குது. உங்களுக்கு தெரியுதா? குண்டான ஃபோன் தான். கேமரா பம்பை விட்டுருங்க, அது சின்னமாக தான் இருக்குது. ஓவரால் செல்ஃபோனே கொஞ்சம் குண்டு தான். பட் இந்த செல்ஃபோன் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கவர்லாம் யூஸ் பண்ணவே தேவையில்லை. சும்மா ஜாலியாக அப்படி யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கீழெல்லாம் போட்டுற மாட்டீங்க. அண்ட் வெயிட் எனக்கு அந்த அளவுக்கு தெரியவே இல்லை. பாருங்க, நான் ரொம்ப நேரம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு வெயிட் தெரியல. மேபி ரொம்ப நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா தெரியலாம். ஐ டோன்ட் நோ. அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் மீடியோக்கர் தான். ஏன்னா அதோட மேக்ஸிமம் கிளாக்கிங் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 2.2 GHz தான் போகுது. நீங்க மல்டி டாஸ்கிங்கும் கேமிங் வந்து தாராளமா பண்ணிக்கலாம். பட் ஃபிளாக்ஷிப் ஃபோன் லெவலுக்கு வந்து நீங்க பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேமரா வியூவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி போட்டோ எடுக்கும்போது ஒரு ஸ்லைட் டிலே வருது. உங்களுக்கு தெரியுதா? ஸ்லைட்டாக டிலே ஆகுது, தெரியுது உங்களுக்கு? ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குதுங்க. அதே மாதிரி தான் கேமிங்கும் நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ் டிமாண்டிங் கேம்ஸ் எல்லாமே சர்வசாதாரணம் அந்த செல்ஃபோனில் விளையாடலாம். பட் நீங்கள் ப்ரொஃபஷனலாக விளையாடும்போது கொஞ்சம் ஃப்ரேம் ஸ்கிப் ஆகுது, கொஞ்சம் லேக் ஆகுது, கொஞ்சம் ஸ்லக்கிஷாக இருக்குது. உங்களால் தாராளமாக ஃபீல் பண்ண முடியும். ஓகே, செக்யூரிட்டி பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். ஸோ கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிருக்கலாம். வாட் எவர், இதுவே கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்குதுங்க. கொஞ்சம் லேக் இருக்குது, ரொம்ப லேக் கிடையாது. இட்ஸ் குட். தெரியுதா உங்களுக்கு? அந்த அனிமேஷன் வந்து ஓப்பன் ஆகிறது கொஞ்சம் லேக் இருக்குது. மிச்சபடி ஓகே. ஸோ ஃபேஸ் ரெகக்னிஷன் சொல்லவே தேவையில்ல. இருந்தாலும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ நல்ல ஸ்பீடுங்க. டக்குன்னு ஓப்பன் ஆகுது. அந்த பொம்மை படம் திறக்குது, தெரியுதா? டக்குன்னு திறந்துட்டு பாருங்க. ஓகே, இப்போ கேமராக்குள்ள என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தி நைட் மோட், ஸ்ட்ரீட் மோட், வீடியோ மோட், ஃபோட்டோ மோட், போர்ட்ரேட் மோட் அண்ட் மோர் போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குங்க. ப்ரோ மோட், பேனோராமா மோட், ஹை ரெசல்யூஷன், ஃபில்ம், ஸ்லோ மோஷன், டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டூயல் வீடியோ, டெக்ஸ்ட் ஸ்கேனர், ஸ்டாரி மோட், குரூப் போர்ட்ரேட் அண்ட் லாஸ்டா டில்ட் ஷிஃப்ட். எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஸோ மோட்ஸ்லாம் நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இஸ் தி ஃபோட்டோ மோட். ஸோ ஃபோட்டோ மோட்ல உங்களால் 0.6 லென்ஸ் ஆன் பண்ணி உங்களால் ஃபோட்டோ எடுக்க முடியும். அதாவது வைட் ஆங்கிள் ஃபோட்டோ எடுக்க முடியும். 1x 2x வரைக்கும் உங்களால் ஆப்டிக்கலாக ஜூம் பண்ண முடியும். ரியலி குட். அண்ட் 4x இருந்து ஆல் த வே அப் டு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணி உங்களால் ஃபோட்டோஸ் எடுக்க முடியும். பரவாயில்ல, 20யோட நிறுத்திக்கிட்டாங்க. 100 200லாம் போகல. ஸோ இங்கே பார்த்தா உங்களுக்கே தெரியும். 0.66க்கு வந்து 16 mm கொடுத்துருக்காங்க, 1xக்கு வந்து 26 mm கொடுத்துருக்காங்க, அண்ட் 2xக்கு வந்து 47 mm கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால் ஆப்டிக்கல் ஜூம். அண்ட் ஃபோட்டோ மோட்ல எவ்வளோ ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்களே பாருங்க. அடிச்சு விட்டுருக்காங்க. 1000 கணக்கில் இருக்குது ஃபில்டர்ஸ். இங்கே பாருங்க,
அண்ட் எந்த ஃபில்டரோட இன்டென்சிட்டியும் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. பட் வாட் எவர் ஆயிரக்கணக்கில் ஃபில்டர்ஸ் இருக்குது. அண்ட் வழக்கம் போல யூ ஹாவ் தி பியூட்டி மோட். இங்கே பாருங்க 0 to 100 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்க மூஞ்சில இருக்க பருவெல்லாம் அழிச்சு உங்களால் போட்டோ எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் மேலே போனீங்கன்னா ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. யூ கேன் சி தி டைமர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ HDR கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஆளு இன்டர்வல் ஷாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல செல்போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போட்டோஸ் எடுக்கும். ரியலி குட். அண்ட் ஃப்ரண்ட் போட்டோ மோட்லயுமே இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக எக்கச்சக்கமா பியூட்டி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்க மூஞ்சியை பெருசாக்கிக்கலாம், கண்ணு காது மூக்கெல்லாம் சின்னமாக்கி பெருசாக்கி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் கமிங் டு தி போர்ட்ரேட், உங்களால 1x and 2xல வந்து ஆப்டிகலா ஜூம் பண்ணி போர்ட்ரேட் ஷாட்ஸ் உங்களால எடுக்க முடியும். ரியலி குட் ஃபார் திஸ் பிரைஸ் பாயிண்ட். அண்ட் ஆபர்ச்சர் வந்து f1.4ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். ரியலி குட். அண்ட் போர்ட்ரேட் மோட்லயும் அதே கோடிக்கணக்கான ஃபில்டர்ஸ் தாங்க. சேம் வித் தி பியூட்டி மோட் ஆல்சோ. அண்ட் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்லயும் உங்களால ஆபர்ச்சர் வந்து f1.4ல இருந்து f16 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். அதே லட்சக்கணக்கான ஃபில்டர்ஸ். அண்ட் போட்டோ மோட்ல கொடுத்த அதே பியூட்டி ஆப்ஷன்ஸ், கண்ணு காது மூக்கெல்லாம் பெருசாக்கி சின்னமாக்கி உங்களால போட்டோஸ் எடுக்க முடியும். அண்ட் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் உங்களால 0.6x 1x and 2x வரைக்கும் ஆப்டிகலா ஜூம் பண்ணி உங்களால வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் 4xல இருந்து ஆல் தி வே அப் டு 10x வரைக்கும் உங்களால டிஜிட்டலா ஜூம் பண்ணி வீடியோஸ் எடுக்க முடியும். ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 4K at 30 fps மேக்ஸிமம் உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் 1080p எடுத்துக்கிட்டீங்க அப்படினா 1080p at 60 வரைக்கும் உங்களால ஷூட் பண்ண முடியும். ரியலி குட். 720p லயும் அதேதான். அண்ட் இங்க பாருங்க அல்ட்ரா ஸ்டெடி மவுண்ட் கொடுத்திருக்காங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா 1080p at 60 fps உங்களால அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ எடுக்க முடியும். அண்ட் இங்க பாருங்க உங்களால ஃபில்டர் வீடியோவும் எடுக்க முடியும். நிறைய ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி உங்களால வீடியோ ஷூட் பண்ண முடியும். பட் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படினா 1080p at 30 வந்து மாறிடுச்சு. அதே மாதிரி பியூட்டி அப்ளை பண்ணி உங்களால வீடியோ எடுக்க முடியும். அதுலயுமே ரெசல்யூஷன் பாருங்களேன் 1080p at 30 மாறிடுச்சு பாத்தீங்களா. ஃப்ரண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். 1080p at 30ல மட்டும் தான் மேக்ஸிமமே உங்களால ஷூட் பண்ண முடியும். நீங்க ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி எடுத்தாலும் சரிதான், பியூட்டி அப்ளை பண்ணி வீடியோ எடுத்தாலும் சரிதான், எல்லாமே வந்து 1080p at 30. அண்ட் இந்த செல்போனோட செல்லிங் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் மோட் தான். இது என்னன்னு பாருங்களேன், உங்களால 16mm அதாவது வைட் ஆங்கிள் லென்ஸ், 26mm 47mm இது வரைக்கும் வந்து ஆப்டிக்கல் ஜூம், அதுக்கப்புறம் 91mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 91ல இருந்து 446mm எங்க வரைக்கும் ஜூம் போதும் பாத்தீங்களா. இதெல்லாம் வந்து டிஜிட்டல் ஜூம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க ஜூம் பண்ணி போட்டோஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஆள் இங்க பாருங்க ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இதை கிளிக் பண்ண உடனே கீழே பாருங்க 2 ஜூம் ரேஞ்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல இப்போ என்ன பண்றேன்னு பாருங்களேன். எங்காவது ஒரு இடத்துல டேப் பண்ணுங்களேன், அந்த இடம் வந்து ஜூம் ஆயிருது. திரும்ப டேப் பண்ணீங்கன்னா ஜூம் அவுட் ஆயிடுது. இப்போ பாருங்க ஜூம் ஆயிருது, ஜூம் அவுட் ஆயிருது, ஜூம் ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. செம காமெடியா இருக்குதுங்க. அண்ட் தென் யூ ஹேவ் தி ஹை ரெசல்யூஷன் மோட். ஸோ இந்த மோட்ல வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஃபுல் சென்சார் ரீடிங் வந்து உங்களால் சூஸ் பண்ண முடியும். இதுல வந்து நீங்க 1x சூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வந்து 2x வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து ஆப்டிகல் ஜூம் தான். நீங்க ஒரு 1x சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க 50 மெகா பிக்சல் மேல காட்டுதா. அதே 2x வந்து சூஸ் பண்ணீங்க அப்படின்னா மேல பாருங்க 32 பின் காட்டுது பாத்தீங்களா. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டு கேமராவே ஆன் பண்ணி உங்களால ஹை ரெசல்யூஷன் போட்டோஸ் வந்து எடுக்க முடியும். அண்ட் தென் யூ கேன் ஷூட் டூயல் வீடியோ. இந்த மாதிரி ஸ்பிளிட் ஸ்கிரீன் வச்சுக்கலாம், இந்த மாதிரி சர்க்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம், இல்ல ரெக்டாங்குலர் ஃப்ரேம் வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சு நீங்க பியூட்டிஃபுல்லான வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணலாம். அண்ட் கேமராவை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க எந்த ஃப்ரேம்ல யார் போகணும் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Really cool. And slow motion is really simple. 1080p at 120 and 240. அதே மாதிரி 720p at 120 and 240. அவ்வளவுதான். And coming to the time lapse, sadly வந்து ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பட் நான் ரெக்கார்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் it is 1080p at 30. 4K கொடுத்துருந்துருக்கலாம், ஏன் விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. And இங்க பாத்தீங்களா ஒரு குட்டி ஐகான் இருக்கா, this is called hyper lapse. இதை கிளிக் பண்ணிட்டு ஏதாவது ஒரு இடத்த நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு செல்போனை மூவ் பண்ணி ஓடி நீங்க வந்து டைம் லாப்ஸ் எடுக்கலாம். that is called hyper lapse. And speed வந்து 10x ல இருந்து 960x வரைக்கும் கொடுத்துருக்காங்க. really good. ஓகே, இப்போ இந்த செல்போன்ல எடுத்த ஒரு சில போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். வைட் ஆங்கிள் லென்ஸ் அதாவது 0.6x லென்ஸ் யூஸ் பண்ணி எடுத்த போட்டோஸ் எல்லாமே ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. ஈவன் பக்கத்துல எடுத்த போட்டோஸ்மே பாருங்களேன் ரொம்ப ஆவரேஜா தெரியுதா, ரொம்ப டிம்மா தெரியுதா. டைனமிக் ரேஞ்சுமே ஆவரேஜா தான் இருந்துச்சு. கலர்ஸ் வந்து அந்த அளவுக்கு தெரியவே இல்லை பாருங்களேன். பிக்சர்ஸ்லாம் அப்படியே டிம்மா ஒரு மாதிரி பேலா தெரியுதா. பட் வைட் ஆங்கிள் வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வாட் எவர் போட்டோ அவுட்புட் வந்து அந்த அளவுக்கு இல்லைங்க. அண்ட் பிரைமரி போட்டோஸ் பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்சில் எடுத்த போட்டோஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கலங்க. கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. கலர் சென்ஸ் ரொம்ப ஆவரேஜா இருந்துச்சு. நீங்க லைட்டா ஜூம் பண்ணாலும் இமேஜஸ்ல வந்து பிக்சலேட் ஆகிறத உங்களால தாராளமா பார்க்க முடியும். பட் க்ளோஸ் ரேஞ்சில் எடுத்த போட்டோஸ்லாம் வந்து எனக்கு நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இப்போ இந்த போட்டோஸ்ல நீங்க பாருங்களேன், கிளாரிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ட் கலர் சென்ஸும் டைனமிக் ரேஞ்சும் வந்து நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் Realme 12 Pro வச்சு நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல சூப்பரான போட்டோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பெட்டர் ஷூட் அட் தி HD மோட். இதுல வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களால 32 மெகா பிக்சல் அண்ட் 50 மெகா பிக்சல் வந்து போட்டோஸ் எடுக்க முடியும். கலர் சென்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து நான் இப்பதாங்க பாக்குறேன். அண்ட் டைனமிக் ரேஞ்ச் சொல்லவே வேணாம், ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு. இந்த ஸ்கையோட டீடைல்ஸ்லாம் நீங்களே பாருங்க. எல்லா பிக்ஸ்லயும் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அதாவது கிளாரிட்டி வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க நல்லா ஜூம் பண்ணி கூட பாத்துக்கலாம். பர்టిక్యులரா நீங்க க்ளோஸ் ரேஞ்சில இந்த மோட வச்சு போட்டோ எடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அண்ட் Realme 12 Pro போர்ட்ரேட்ஸ்ல வந்து என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். Realme வந்து நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க போர்ட்ரேட் மோட்ல. அது கலர் சென்ஸா இருக்கட்டும், சப்ஜெக்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேஷனா இருக்கட்டும், பேக்ரவுண்ட் பிளரிங் எஃபெக்ட் அதாவது அந்த பொக்கா எஃபெக்ட்டா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா இருந்துச்சு. ஸ்கின் டோன் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நேச்சுரலா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன டிராபேக் தாங்க, என்னன்னா பிக்சர்ஸோட சைஸ் வந்து சின்னமா இருக்கறனால
இருக்கிறதுனால கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நீங்க ஸ்லைட்டா ஜூம் பண்ணாலும் ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து உள்ள வரது உங்களால தாராளமா பார்க்க முடியும். அண்ட் எக்கச்சக்கமா ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா ஃபில்டர்ஸையும் அப்ளை பண்ணி விதவிதமா இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான போட்டோஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். ஈவன் ஃப்ரண்ட் போர்ட்ரேட்மே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க. கலர் சைன்ஸா இருக்கட்டும், ஸ்கின் டோனா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நேச்சுரலா வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியர் கேமரா போர்ட்ரேட் மாதிரியே இந்த போர்ட்ரேட்ஸ்லயும் நீங்க லைட்டா ஜூம் பண்ணா ஆர்டிஃபேக்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் சிவியராவே வருது. அண்ட் ஓவரால் போர்ட்ரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் Realme 12 Pro நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் கமிங் டு தி வீடியோகிராஃபி வந்து டீசென்ட்னு சொல்லலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்குது 4K at 30 fps ல ஷூட் பண்ணப்பட்ட வீடியோ. அண்ட் லாங் ரேஞ்ச் வீடியோஸ்லாம் பாத்தீங்கன்னா கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்ல. அண்ட் டைனமிக் ரேஞ்சுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நிறைய கலர்ஸ்லாம் வந்து வீடியோஸ்ல பாத்தீங்களா? அண்ட் வீடியோவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜிட்டர் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஒரு மாதிரி குதிச்சிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தோணுதா? அண்ட் ஆல்சோ ஷட்டர் ரோலிங் வந்து நல்லா சிவியராவே வந்து உள்ள வருதுங்க. அண்ட் க்ளோஸ் ரேஞ்ச் வீடியோஸோட கிளாரிட்டி வந்து நல்லா தான் இருந்துச்சு. பட் வீடியோட எக்ஸ்போஷர் பாருங்களேன் அன்பேலன்ஸ்டா இருக்குதா? அப்பப்போ வந்து வீடியோ லைட்டா வெளுத்து போய் திரும்ப அப்படியே டார்க்கா மாறத உங்களால பார்க்க முடியுதா? அதே மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஃபோக்கஸிங் சிஸ்டம் வந்து அப்பப்போ மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்குது. திடீர்னு வந்து சப்ஜெக்ட் விட்டு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போய்கிட்டே இருக்குது. இட் இஸ் a kind of annoying for me. அதே மாதிரி 1080p at 60 வந்து சூப்பர் டிசப்பாயிண்டிங் அப்படி தான் சொல்லணும். இப்போ இந்த வீடியோ ஃபுட்டேஜ் நீங்களே பாருங்களேன். இது வந்து 60 fps ல ஷூட் பண்ண வீடியோ மாதிரியா இருக்குது. ஒரு ஸ்மூத்னஸே இல்ல உங்களுக்கு தெரியுதா? ஓவரால் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி 4K at 30 பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். அண்ட் கமிங் டு தி ஃப்ரண்ட் வீடியோகிராஃபி இட் இஸ் வெரி ஆவரேஜ்ங்க. ஃபுட்டேஜ் நார்மலாவே பாத்தீங்கன்னா பிக்சலேட் ஆகற மாதிரி தான் எனக்கு தோணுது. கலர் சென்ஸ் வந்து சுத்தமா கிடையாது. டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்னு கிடையாது. நான் ஏற்கனவே ரியர் கேமரா இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராலயுமே இந்த எக்ஸ்போஷர் பாத்தீங்கன்னா அன்பேலன்ஸ்டா இருக்குது. இன்னும் சொல்ல போனா ஃப்ரண்ட் கேமரால ரொம்பவே வந்து அன்பேலன்ஸ்டா இருக்குதுங்க. அண்ட் டூயல் வீடியோகிராஃபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க. ரியர் கேமரா கிளாரிட்டி வந்து ஃப்ரண்ட் கேமராவோட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா ரியர் கேமராவோட வீடியோ ஃபுட்டேஜ் நல்லா செட்டில் டவுன் இருந்துச்சு. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் டூயல் வீடியோகிராஃபி இஸ் ரியலி யூஸ்ஃபுல். நீங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் லாப்ஸ் பொறுத்த வரைக்கும் 1080p at 30 ல வந்து ரெக்கார்ட் ஆகுது. கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு இல்லாட்டியும் டைம் லாப்ஸோட ஸ்மூத்னஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. நல்லா ப்ரொஃபஷனலா இருந்துச்சு. இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு நான் ஓகேன்னு தான் சொல்வேன். சோ ஃபுட்டேஜ் நான் போட்டுட்டே இருக்கேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் 1080p at 60 fps ல ஷூட் பண்ணப்பட்ட அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ வந்து உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. வீடியோ வந்து சூப்பர் செட்டில் டவுன் ஆயிருந்துச்சு. இந்த அளவுக்கு ஒரு ஸ்டெடி அவுட்புட் வந்து இந்த செல்போன்ல நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதே மாதிரி நான் க்ளோஸ் ரேஞ்சில் ஷூட் பண்ண அல்ட்ரா ஸ்டெடி வீடியோ ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சுங்க. சைடு பை சைடு வந்து நான் கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் ஸ்லோ மோஷன் இஸ் ஆசம் இன் திஸ் போன். கிளாரிட்டி வந்து நான் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் ஸ்லோ மோஷனோட அந்த வீடியோ ப்ராசஸிங்கும் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கிறாங்க Realme. நான் சைடு பை சைடு வந்து கம்பேரிசன் போட்டு காட்டிட்டே இருக்கேன், நீங்களே பாருங்களேன். அண்ட் கமிங் டு தி நைட் போட்டோகிராஃபி வந்து அன்எக்ஸ்பெக்டடா சூப்பரா இருந்துச்சுங்க. பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நிறைய டீடைல்ஸ் இருந்துச்சு. நிறைய ஸ்பெஷல் நைட் ஃபில்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வச்சு இந்த மாதிரி நீங்க விதவிதமான நைட் போட்டோஸ் வந்து உங்களால ஷூட் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், ரியர் ஃபிளாஷ் யூஸ் பண்ணி எடுத்த எல்லா போட்டோஸும் சூப்பரா வந்துருந்துச்சுங்க. ஒரே ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா எல்லா போட்டோஸுமே ஒரு மாதிரி விண்டேஜ் போட்டோ மாதிரி எனக்கு தோணுது. மேபி இதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா ஃபிளாஷ் வந்து ஒழுங்கா சின்க்ரோனைஸ் ஆகலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் வாட் ஒரு பிக்சரோட கிளாரிட்டிலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. அதே மாதிரி போர்ட்ரேட் மோட்ல எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் லைட் யூஸ் பண்ணி நான் நிறைய போட்டோஸ் வந்து எடுத்தேன். நைட் டைம்ல கூட உங்களுக்கு பேக்ரவுண்ட் பொக்கா எஃபெக்ட்லாம் வந்து கிடைச்சிச்சு. போட்டோட கிளாரிட்டியுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. நைட் டைம்ல வந்து நான் நிறைய ஃபில்டர்ஸ்லாம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக்கான போட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன், நீங்களே பாருங்களேன். லாஸ்டா நைட் டைம்ல ஸ்கிரீன் ஃபிளாஷ் அடிச்சு எடுத்த ஃப்ரண்ட் போட்டோஸ் எல்லாமே செம்ம ஆவரேஜா இருந்துச்சுங்க. எல்லா பிக்சர்ஸுமே கான்ஸ்டன்டா செம்ம நாய்ஸியா இருந்துச்சு. நானும் என்னென்னமோ ஃபில்டர்ஸ்லாம் வச்சு எடுத்து பார்த்தேன், செல்போனை கிட்ட வச்சு எடுத்து பார்த்தேன், தூரமா வச்சு எடுத்து பார்த்தேன். எல்லா போட்டோஸுமே பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்குது. எல்லா போட்டோஸ்லயும் நாய்ஸ் வந்து சிவியரா இருந்துச்சு. அண்ட் ஓவரால் இந்த செல்போனை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு பர்சனலா கேட்டீங்க அப்படின்னா இந்த செல்போன் வந்து ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, டீசென்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, டீசென்டான ஒரு கேமரா சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த பிரைஸ் பாயிண்ட்க்கு என்னென்னலாம் மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செல்போன் வந்து உங்களுக்கு வெரி அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாலு மொபைல்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க நம்பர் வந்து நான் ஸ்கிரீன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ வேணும்னா கால் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலும் ஒரு சூப்பரான வீடியோவோட சீக்கிரம் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடில் பாய் ஃப்ரம் மனோஜ்.